போன வீடியோவில் நம்ம கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கு வந்து தாங்க பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம், அப்புறம் என்னென்ன பண்ணோம், அப்புறம் இங்கே நடந்த துயரமான விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நம்ம டிரைவர் அண்ணா 2 பேருக்கு ஒரு பாயை போட்டு நம்ம லினோனாக்கு காலை போட்டோன்னா நம்ம பிக் பண்ணி நம்மளை வந்து ரூமில் கொண்டு விட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மிஸ்டர் கேம் ஸ்டுடியோஸ். இவங்களோட வெட்டிங் ஃபங்க்ஷனுக்காக தாங்க நம்ம இப்போ சென்னைக்கு வந்திருக்கிறோம். நம்ம நேராக சர்ச்சுக்கு போய் அங்கே நம்மளோட டீமோட லைட்லாம் செட் பண்ணி முடிச்சுட்டு வெட்டிங் ஃபங்க்ஷனோட ஃபுட்டேஜ் எல்லாம் கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் ரிசப்ஷன் வந்துச்சுங்க. ஈவினிங் ரிசப்ஷனை நம்ம சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு கப்பல் டேக்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நைட் ரூமுக்கு வந்து ஸ்டே பண்ணிட்டு நான் வானத்தை பார்த்து கொஞ்ச நேரம் ஏரோப்ளேனை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள ரோட்ல இருந்த பசுமாடு கிட்ட எங்க அண்ணன் நான் போய் ஜல்லிக்கட்டு பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மிஸ்ஸுங்க அந்த மாடு குத்தி உயிர் எடுத்திருக்கோம். எங்க அண்ணன் தப்பிச்சு ஓடிட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம வந்து ஃபேமஸான ஒரு பிரியாணி கடையில போய் நம்ம வந்து இவ்வளோ கூட்டத்து மத்தியில் அந்த வெயில காவல் இருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ நான் கைஸ் நான் சொன்னேன் என்ன ஒரு துயரமான விஷயம் அப்படின்ட்டு, நான் இங்கே கவர் பண்ண நிறைய ஃபுட்டேஜ் வந்து கிராஷ் ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால என்னால் பெரிய அளவுக்கு விளாக கவர் பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு விளாக கவர் பண்ணிக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சூப்பராக பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அப்புறம் பசியில் வெயில் அங்கே நின்று காவலில் இருந்து வாங்கிட்டு அந்த பிரியாணி நம்ம ரூமில் எடுத்துகிட்டு வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா கொட்டோடு தூங்கி எழுந்துச்சு நைட்டு பார்த்து அந்த டிராவல்ஸில் கிளம்பி மறுபடியும் கன்னியாகுமரி வந்துட்டோங்க. இந்த வீடியோட ஃபுல் கிரெடிட்ஸுமே மிஸ்டர் கேம் ஸ்டுடியோஸ் தான் கைஸ். அதோட முக்கியமாக ஸோ சாரி கைஸ், என்னால் இந்த விளாக பெரிய எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, வீடியோ கிராஷ் ஆனால. நெக்ஸ்ட் வீடியோ சூப்பராக பண்ணுறாங்க.